இந்த ஒரே ஒரு குணம் நம்மள்ட்ட இருந்ததுன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில நம்ம தாண்டி வந்துடலாம். யாரால நம்ம அசைக்க முடியும்? என்ன சொல்ற தெரிஞ்சுங்க. அதுக்கு கூட இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா என் பேஜ்குள்ள போய் ஒரு பாருங்க. கான்டெக்ட் பிடிச்சிருந்தா என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பறவைகள் இடத்திலேயே அதிக ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய கழுகு சுமார் 60 இருந்து 70 ஆண்டுகள் உயிர் வாழும். வயதாகிற நிலையில இருக்கக்கூடிய அந்த கழுகுனுடைய மூக்கு அழகு இருக்கு இல்லையா, அது வளைஞ்சு தன்னால இறை தேட முடியாம போயிடும். பெரிய பெரிய விலங்குகளை வேட்டையாடி அதனுடைய கால் நகங்கள் வலுவிழந்து சிறகுகள் எல்லாம் உதிர்ந்து ரொம்ப வலுவிழந்து போகக்கூடிய கழுகு ஒரு 60-70 ஆண்டுகள்ல இறந்துரும். ஆனால் சில கழுகுகள் மீண்டும் உயிர் வாழணும்னு நினைக்கக்கூடிய அந்த சில கழுகுகள் மலையினுடைய உச்சியில போய் உட்காந்து பாறையில தன்னுடைய அழகை குத்தி தானே உடைச்சுக்கும். தனது காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் அதுவே குத்தி கொதறி பிச்சு எடுத்து போட்டுரும். சிறகுகள் எல்லாத்தையும் அதுவே பிடுங்கி போட்டு இப்படி தன்னுடைய உடலை தானே வருத்தி வேதனையின் விளிம்பில் இருக்கக்கூடிய கழுகு அதிகபட்சமா 5 மாசத்துக்கு சாப்பிடாமையே இந்த வலி வேதனையில மலை உச்சியில கிடக்கும். 4-5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் புது அழகு அதுக்கு மலரும். மீண்டும் புதிய நகங்கள் அதுக்கு முளைக்கும். மீண்டும் புது சிறகுகள் அதுக்கு கிடைக்கும். மீண்டும் அதே உடல்ல மறுபிறவி எடுத்து வானத்துல ராஜாலியா பறக்கும். அப்படி மீண்டும் மறுவாழ்வு பெற்ற அந்த கழுகு இன்னொரு 70 ஆண்டு காலம் உயிரோட வாழும். இந்த விண்ணையே ஆட்டி படைக்கும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். ஒரு கஷ்டம்னு வந்ததுன்னா அதை எதிர்கொள்ளுமே தவிர நம்ம புலம்புறதுனாலயோ இல்ல அழுகிறதுனாலயோ இல்ல நம்மளுடைய உயிரை நாமளே மாய்ச்சிக்கிறதுனாலயோ அதுக்கு தீர்வு கிடைக்க போறது. அப்போ நம்மளுடைய தடைகள் எதுங்கிறத கண்டறிஞ்சு அதை அடிச்சு உடைச்சு அதுல இருந்து மீண்டு வந்து வெற்றி எடுக்குமே தவிர அந்த கஷ்டத்தோட வாழ்றதோ அந்த கஷ்டத்தை எண்ணி வேதனைப்படுறதுல ஒரு பலனும் கிடையாது. யாரும் வந்து உதவு போறதும் கிடையாது. கத்துக்கணும். இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஒரு விஷயத்த மனிதர் கத்துக்கணும். மோட்டிவேஷனா உங்க நண்பர்களுக்கு ஏதாவது சொல்ல நினைச்சீங்கன்னா இதை பகிர்ந்து சொல்லுங்க.